Hi all, today in the second grade NCERT syllabus, we are going to see sentence forming. So Lishan, what we are going to see? Let's see sentence forming. Okay, very good. Make 4 sentences of your own using his, my, their, our. Okay. Hisna Ah, அவன் அர்த்தம். ah, மைனா என்னோடதுன்னு அர்த்தம். okay, தேயர்னா அவங்களோடதுன்னு அர்த்தம். okay. அவர்னா நம்மளோடதுன்னு அர்த்தம். வெரி குட் பேபி. அதாவது ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, மை அப்படின்னா என்னுடைய, தெயர் அப்படின்னா அவங்களுடைய, அவர் அப்படின்னா நம்மளோட அப்படின்னு அர்த்தம். That is the correct answer. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்ன? This is his pencil box. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹிஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்க. திஸ் இஸ் ஹிஸ் பென்சில் பாக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதுதான் அவனோட பென்சில் பாக்ஸ்னு அர்த்தம். ஓகே ஓகே, வெல் டன். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? செகண்ட் சென்டென்ஸ்க்கு நான் மை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. யுகன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ சூப்பர். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் பேபி? யுகன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாமா? இந்த ஹிஸ், மை, தெயர், அவர் எல்லாமே நவுனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ். இதெல்லாம் என்னது? ப்ரனவுன்ஸ். புரியுதா? இந்த ஹிஸ், மை, தெயர், அவர்லாம் என்னமா? Pronouns. Okay, pronouns. So we are writing sentence using pronouns. Okay. இந்த இப்போ அடுத்த தேர்ட் சென்டென்ஸ் என்ன பேபி? தேர்ட் சென்டென்ஸ் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கீங்க? என்னன்னா நான் தேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி குட். தேயர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஹோம். அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸு வீட்டுக்கு வராங்கன்னு அர்த்தம். ஓ சூப்பர், வெரி நைஸ். ஸோ இந்த இடத்துல கிராண்ட் பேரண்ட்ஸோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பாக இருக்குது. GRANDPARENTS. அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அது நீங்களே போட்டு தரணும். ஓகே, பர்ஃபெக்ட். கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங், தேயர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஹோம். கரெக்டாக எழுதிட்டிங்களா? ஸோ ஓகே, அடுத்த ப்ரொனவுன் எது? அடுத்த ப்ரொனவுன் அவர். ப்ரனவுன். அடுத்த ப்ரொனவுன் அவர். திஸ் இஸ் அவர் பியூட்டிஃபுல் ஹவுஸ். அப்ப ஹவுஸ் இல்லை, அங்கே என்ன எழுதியிருக்கீங்க? கரெக்டாக படிங்க. ஹோம். ஓகே. இதுதான் நம்மளோட பியூட்டிஃபுல் ஹோம்னு சொல்கிறாங்க. ஓகே, வெல் டன், வெரி வெல் டன். ஸோ இது எல்லாமே இது எல்லாத்துலேயும் வர்றது என்னது? ப்ரனவுன்ஸ் ஸ்பெல்லிங் எழுதுங்க. இங்கே அம்மா சொல்கிறேன், எழுதுங்க. PRONOUN. NS ப்ரனவுன்ஸ். ஓகேயா? இல்லை, ரெண்டு எண் கிடையாது, ஒரு எண் தான். ப்ரனவுன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இந்த 4 சென்டென்ஸ்லேயும் இருக்கிற ப்ரனவுன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ தட் வி வில் நோ வாட் ஆர் த ப்ரனவுன்ஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்கள் பேபி. ஓகே, சொல்லுங்கள் என்ன ப்ரனவுன்னு. செகண்ட் சென்டென்ஸ்க்கு மை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு தேயர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர். இது எல்லாமே என்னது? Pronoun.